මාගේ දේශපාලනය වෙනස්. எனது அரசியல் அணுகுமுறை வித்தியாசமானது. எனவே ஒரு நல்ல விடயத்தை நல்லது என்றும் கெட்ட விடயத்தை கெட்டது என்றும் சொல்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் புதிய அரசியல் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் சிலருக்கு இது பிடிப்பதில்லை. உதாரணமாக, அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவராக இந்த பதவியின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையிலேயே நான் எப்போதும் செயற்பட்டேன். ஆனால் சிலர் இதனை தவறாக அர்த்தப்படுத்த முயற்சிக்கின்றனர். எனவே இந்த நாட்களில் பரவி வரும் ஹர்ஷ டி சில்வா அரசாங்கத்தோடு இணைய போகின்றார் என்ற கதையில் எந்த உண்மையும் இல்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையை கூறினால் ஒரு வகையில் அரசாங்கத்துக்கு நாம் தேவைப்படுகின்றோம் என்பது தொடர்பில் எமக்கு பெருமை இருக்கிறது. ஆனால் எனக்கு வாக்களித்த அந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்காக அந்த கௌரவத்தை நாம் பாதுகாப்போம் என்று கூற விரும்புகின்றேன். பாராளுமன்றத்திலும் வெளியிலும் நான் தொடர்ந்தும் எனது குரலை எழுப்புவேன். எனவே இத்தகைய வதந்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். කියන්න ඕන කළ තිබ්බේ. சஜித் பிரேமதாசம் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் இணை தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து செயற்படுவதற்கான தயார் நிலை குறித்து இரு தரப்பினரும் கருத்துக்களை வெளியிட்டு வரும் பின்னணியிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தனக்கு எதிரான விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ளார். ஹரின் பெர்னாண்டோ இது தொடர்பாக நேற்று வெளியிட்ட கருத்துக்களுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இணங்குவதாக இன்று அறிவித்தது. ஹரின் பெர்னாண்டோ கூறிய விடயத்தை ஒரு பரந்த மத்திய நிலைப்பாட்டிலிருந்து பார்த்தால் அதனை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நாட்டில் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அரசியல் தலைமைகள் ஒன்றிணைந்து செயற்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். உதாரணமாக 2015ஆம் ஆண்டு ராஜபக்ச அணியினருக்கு எதிராக செயற்பட்ட போது பல அரசியல் தலைவர்கள் ஒன்றிணைந்தனர். எனவே இது குறித்து பாரிய பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டியதில்லை. எமது கொள்கையுடன் உடன்படுபவர்கள் யாராக இருந்தாலும் நாம் விரும்பும் தரப்பினருடன் இணைந்து செயற்பட எமக்கு உரிமை இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் இணைவை நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அவர்கள் இணைந்தால் என்ன நடக்கும் என்பது கணிதம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதனால் தான் இவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுகின்றன. எனவே ஹரின் பெர்னாண்டோ கூறியதை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம். எங்களால் அவ்வாறு இணைந்து செயல்பட முடியும். சஜித்தும் ரணிலும் பரம்பரை எதிரிகள் அல்ல. ஐக்கிய மக்கள் சக்தி இன்று இவ்வாறு பதிலளித்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஹரின் பெர்னாண்டோ நேற்று இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார். நாங்கள் கிராம மட்டத்தில் ஒன்றிணைவோம். அவ்வாறு இணையுமாறு இலங்கையில் உள்ள அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன். தலைவர் சஜித்தாகவும் இருக்கலாம், ரணிலாகவும் இருக்கலாம். அவ்விருவரின் தலைமையிலும் இது முன்னோக்கி செல்லலாம். சில வேளைகளில் புதிய தலைவர்களும் உருவாகலாம். ஹர்ஷ டி சில்வா இருக்கின்றார், ருவான் விஜயவர்தன போன்றோர் உள்ளனர், சுஜிப சேனசிங்க இருக்கின்றார். எவ்வளவு அழகான ஒரு கட்சி இதற்குள் இருக்கின்றது. இந்த இரண்டு தரப்பிலும் உள்ள திறமையானவர்களுக்கு ஈடாக மற்றவர்களால் வர முடியுமா? ஹரினுக்கு இன்று கிடைத்த ஒரு பதில் இது. மத்திய வங்கி கொள்ளைக்கு எதிராக முதலாவது எதிர்ப்பை சஜித் மூலமாக ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் திருப்பியவர் ஹரின் தான். ரணில் விக்ரமசிங்க ஒரு மத்திய வங்கி திருடன் என்பதே ஹரின் பெர்னாண்டோவின் கதையாக இருந்தது. அதன் பின்னர் அதே ஹரின் ரணிலிடம் சென்று சஜித் ஒரு கோழைத்தனமான ஆட்சியாளர் என்று கூறினார். அவ்வாறாயின் இப்போது ஒரு திருடனும் ஒரு கோழையும் சேர்த்து உருவாக்கும் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை ஹரின் பெர்னாண்டோவிடம் கேட்க வேண்டும். இதேவேளை நாமல் ராஜபக்சவின் தலைமையில் பொதுஜன பெரமுனவும் கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கு தயாராகி வருகின்றது. எதிர்வரும் தேசிய தேர்தலில் இந்த அரசாங்கத்துடன் போட்டியிடுவதற்காக மிகவும் பலமான மற்றும் பாரிய அளவிலான தேசிய கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு பலமான கூட்டணியை நாங்கள் கட்டியெழுப்பவில்லை. உருவாகி வரும் அந்த ஒற்றுமை குறித்து எங்களினால் சுருக்கமாக கூறக்கூடிய விடயம் அதுவேயாகும். அனைத்து சக்திகளும் இறுதியாக ஒன்று சேரும் இடமாக நாமல் ராஜபக்ச தலைமையிலான எமது அரசியல் கட்சி அமையும். அதற்கான அரசியல் சக்தி தற்போது உருவாகி வருகின்றது. எமது அரசியல் போராட்டம் குறிப்பாக இந்த அரசாங்கத்தின் மீதே இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எமது சகோதர எதிர்க்கட்சி அரசியல் குழுக்களுடன் எமக்கு எந்தவித போராட்டங்களும் இல்லை.